வா நம்ம போனா அது வந்துடும். வா நீ வா போய் ஒழுங்கா பால் கொடுப்போம். நல்லா இருக்காமா? இதோட வீடு வந்து இந்த வீடு வந்து ட்ரெண்டிங்கா இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனா எல்லா இல்லத்தரசிகளுக்கும் பிடிச்ச மாதிரி இப்படி ஒரு வீடு தான்ப்பா எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீடியோ போட்டதுலேருந்து நிறைய பேர் வீட்டோட அப்டேட் கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. நம்மளோட வீட்டில் வந்து இப்போ வந்து இன்னும் ஒர்க் அப்படியே இழுத்துக்கிட்டே தான் போகுது. இது வந்து பார்க்கிங்காக இப்போ நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இது எல்லாமே தளம் போட்டாச்சு. இப்போ இது வந்து தளம் போடுறதுக்காக சென்ட்ரிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன், நம்ம வீட்டில் வந்து நாய் குட்டி போட்டிருக்கு அப்படின்ட்டு. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்ல விஷயம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது. எங்களுக்கும் ஹாப்பி, நம்ம வீட்டில் வந்து ஒரு 4 உயிர் வந்திருக்கு அப்படின்னு. இப்போ அவங்களுக்கு சாப்பாடு வைக்க போகிறோம். இங்கே போகுதுடா உச்சா போகுது. இந்த நாய் இந்த குட்டி போடுறதுக்கு முன்னாடி நல்லா எப்படி சொல்றது, புசு புசு புசுன்னு அழகா இருக்கும். குழந்தை பிறந்தோடனே எப்படியும் ஓடும். இது குழந்தை பிறந்துச்சுன்னு தெரியும். நான் திடீர்னு இது பார்க்கணும் எப்படி ஆயிடுச்சு திடீர்னு இந்த நாய் அப்படி சொல்லிட்டு பார்த்தேன். அப்புறமா தான் பார்த்தா குட்டி போட்டுட்டு இருக்கு. நான் தான் கண்டுபிடிச்சேன் ஃபர்ஸ்ட். 3 நாள் முன்னாடி நான் தான் உள்ள வந்து பார்த்தேன் எதிர்ச்சியா. இப்படிதான் இருக்கும் நம்மளோட வீடு. இன்னும் நம்ம இது லைட் கனெக்ஷன்லாம் கொடுக்கல, ஜன்னல்லாம் சாத்திருக்கு, வெளிச்சமா தானே இருக்கு. விண்டோஸ் க்ளோஸ் பண்ணிருக்கதால அப்படி இந்த பக்கம் நான் வெளிச்சம் வருது. இந்த பக்கம் கதவு விண்டோலாம் ஓபன் பண்ணி விட்டா நல்லா இருக்கும். நம்ம வீட்ல வந்து 4 கதவு இருக்கு, 3 கதவு இருக்கிறதுனால வெளிச்சம் நல்லா வருது. இதெல்லாம் க்ளோஸா இருந்தா வெளிச்சம் அவ்வளவு இருக்காது இல்ல. ஆமா. லைட் ஏசி ஆன் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாரும் தூங்குறாங்க போல இருக்கு பால் குடிச்சிட்டு. கிட்ட போட்டு தூங்குறாங்க எல்லாரும். நான் ஒரு கலரா இருக்கறேன். இன்னும் கண்ணே தரையலாமா அழகா 4 அது ஒன்றும் பண்ணாது சாப்பிடுச்சு. சரிவா சொல்ல வேணாம். சும்மா லைட்டை தொட்டு வந்து தெரியல இட்ஸிங் போறாமா மேலே அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. குட்டி நாய் இல்லைச்சா அது வளர்ந்தோட நம்ம தூக்கலாம். இப்போ தூக்கணும் அது டயர்டாயிடும். க்ளவுஸ் போட்டாலும் தூக்கக்கூடாது. இன்னும் கண்ணே திறக்கல போல. ஆமா ஆமா இன்னொரு 2-3 நாள் ஆகும். அது பேர சாப்பிட்டு பத்தி நம்ம மேல எதுவும் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு அது எவ்வளவு நாளா நம்மள பார்த்துன்னு இருக்கு. சரிவா ஓகே. இந்த வந்து வீடு ரெடி ஆயிருக்கு. சீக்கிரமா வீடு ரெடி ஆகணும். நானும் ரொம்ப நாளா வெயிட் பண்றேன். நம்ம தான் இறங்கி மேஸ்திரி வேலை பார்க்கணும். பாப்போம் எப்படி மேஸ்திரி வேலை. அப்புறம் இது காட்டணும்னு நினைச்சேன். நீ பாருங்க, அன்னைக்கு நான் சொன்னேன் இந்த கை வச்சு அழுக்கு வராம இருக்கிறதுக்காக நம்ம இது வைக்கணும்னு சொல்லிட்டு கிரானைட்லாம் இது வச்சுட்டாங்க. இங்கே வச்சாச்சு, அதே மாதிரி இந்த பக்கமும் வச்சாச்சு. இந்த பக்கமும் வச்சாச்சு. கிச்சன்ல வந்து இந்த சர்வீஸ் ஏரியாஸ்லாம் நம்ம பீடிங் வச்சாச்சு. நல்லா இருக்காமா? இதுதான் வந்து டைனிங் ஏரியா. ஆல்ரெடி நான் கிச்சன் காட்டுட்டேன். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்ட அப்புறம் காட்டுறேன். இது சாமி ரூமுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். இது நான் இங்கே கீழே இறக்கி வைக்க சொல்லியிருந்தேன். அப்போ இங்கே இன்னொரு கம்பி கட்டிக்கிட்டு இன்னொரு கட்டை வச்சுட்டு இங்கே கட்டணும். இங்கே வந்து நம்ம வந்து க்ரீன் கலர் போட்டிருக்கோம். கிச்சனில் வந்து சாமி ரூமில் வந்து கருப்பு கிரானைட் போடணும்னு சொல்லிட்டு க்ரீன் கலர். நம்மளோட குலதெய்வம் வந்து பச்சை அம்மனா, அதனால பச்சை கலரில் போடலாம். இது இல்லைன்னா ரெட் கலர் போடலாம்னு சொன்னாங்க. சரி பச்சை கலர் போட்டுடலாம்னு சொல்லிட்டு பச்சை கலர் போட்டாச்சு. அப்புறம் காம்பவுண்ட் ஒர்க் நடந்துட்டுருக்கு. இது ஃபுல்லாகவே என்னோட வீடு வந்து இந்த வீடு வந்து ட்ரெண்டிங்காக இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் எல்லா இல்லத்தரசிகளுக்கும் பிடிச்ச மாதிரி இப்படி ஒரு வீடு தான்ப்பா எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் கிச்சனா, இது டைனிங்கா,
இது ஸ்டோர் ரூமா, எல்லாத்தையும் தனித்தனியாக ரூம் கொடுத்துருக்கோம், அது சாமி ரூமா. அப்படியே இப்படி வந்தீங்கன்னா இது வந்து யூட்டிலிட்டி ஏரியா. எதுவுமே உள்ளேயே போட்டு அடைக்க வேணாம்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கிச்சன் சிங்க் வந்துடும். இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு சிங்க் வரும், பெரிய பாத்திரம்லாம் போட்டு கழுவுறது, நான்வெஜ் பாத்திரம்லாம் போட்டு கழுவுறது இருந்தால் இப்படி கழுவிக்கலாம். அப்புறம் இந்த இடத்துல ஒரு பிள்ளை, இங்கே ஒரு டேப் வரும், இங்கே எல்லாம் மீன், இங்கே ஒரு சின்னதாக ஒரு கட்டை மாதிரி கட்டிடுவோம் உட்காந்து மீன்லாம் கழுவுறதுக்கு. அங்கே ஒரு வாட்டர் ட்ரைனர் கொடுத்துருவோம் மீன் கழுவுறதுக்கு அப்படிலாம். இங்கே ஃபுல்லாக டைல்ஸ் போட்டு இங்கே ஃபுல்லாக காம்பவுண்ட் வந்துடும். இது ஒரு செட் பேக் மாதிரி. அப்புறம் அந்த பக்கம் காம்பவுண்டில் துணி துவைக்கிற கல் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடு கட்டிட்டு நான் கண்டிப்பாக சொல்லும் போது உங்களுக்கே ஒரு வந்து இது மாதிரி தான் நம்ம ஒரு வீடு கட்டணும். எல்லாரும் இப்போ வந்து ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு ட்ரெண்டாக கட்டுறாங்களே தவிர யூஸ்ஃபுல்லாக கட்ட மாட்டேங்கிறாங்க. நான் வந்து அப்படி இருக்கக்கூடாது, யூஸ்ஃபுல்லாக கட்டணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கட்டுறோம். பாருங்க, கண்டிப்பாக என்னோட தாட்டுக்கு இப்படிதான். ஏன்னா நான் நிறைய வீட்டில் வந்து அந்த லைட்டை அப்படி இப்படி நம்ம செட் பண்ணி போட்டாலும் எல்லாத்துக்குமே ஒரே இடத்துல வச்சு பண்ணணும். அப்புறம் முக்கியமாக எனக்கு வந்து எனக்கு அப்போதுலேருந்தே நான் வீடு கட்டணும்னு ஆரம்பிக்காததுக்கு முன்னாடி இருந்து எனக்கு இந்த ஓப்பன் கிச்சனில் உடன்பாடே கிடையாது. ஏன்னா நம்ம எப்போவுமே நம்ம ஹெல்த்தியாக இருப்போமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. எந்த நேரமும் நம்ம ரொம்ப உட்காந்து டெய்லி வந்து பாத்திரம் தேய்ச்சி டெய்லி கிச்சனை நீட்டாக வச்சுருப்போமான்னு கேட்டால் என்ன செஞ்சா கிடையாது. அதனால ஏன்னா யாராச்சும் வந்தாங்கன்னா இப்போ ஓப்பன் கிச்சன் வந்து ஹாலையும் பார்ப்பாங்க, கிச்சனையும் பார்ப்பாங்க. கிச்சனில் பாத்திரம் அங்கே இருந்தாலும் ஹாலில் உட்காந்துக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதனால எனக்கு வந்து ஹால்லேருந்து பார்த்தா என் கிச்சன் தெரியவே கூடாது அப்படின்றதுல நான் கான்சென்ட்ரேட். இப்படி வந்து இப்படி போனால் தான் ஹால். எனக்கு அந்த ஓப்பன் கிச்சன் எனக்கு அது ஐடியாவே கிடையாது. எல்லாரும் இப்போ நிறைய வந்து ஹால்லேருந்து பார்த்தா கிச்சன் தெரியுற மாதிரி தான் இருக்குது. எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. இது என்னோட டேஸ்ட். நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். சரி, ஓகே. இன்னும் சீக்கிரமாக அந்த வீட்டில் எல்லாம் முடிஞ்சு கிரில்லு கேட்டுக்கெலாம் நம்ம சொல்லியிருக்கோம். கிரில் கேட்லாம் வந்தாலே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். காம்பவுண்ட் முடிஞ்சோடனே நான் அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ இங்கே ஏதாச்சும் வேறு சேஞ்சஸ் பண்ணணும்னா கூட எனக்கு சொல்லுங்கள். அப்புறம் பெயிண்ட் எந்த பெயிண்ட் அடிக்கலாம் அதெல்லாம் கொஞ்சம் சஜஷன் பண்ணுங்கள். அப்புறம் எந்த கலர் போட்டால் நல்லா பிரைட்டாக இருக்கும் அதெல்லாம் கூட எனக்கு சொல்லுங்கள். சரிங்களா? பாய். இன்னொரு டைம் போய் அவர் குட்டி இருக்கு. அவர் இந்த நாய் இப்போ சூடு தேவை. ஒருத்தர் மேலே ஒருத்தர் பார்த்தா ஒரு சூடாக இருக்கும் போல. அதனால பார்த்தியா இவ்வளோ இடம் இருக்குல்ல, டைல்ஸ் போட்ட இடம்னா டைல்ஸில் படுக்க வைக்காம அதை அங்கே போய் படுக்க வச்சுருப்பாரு. ஏன்னா டைல்ஸ் ஜில்லுன்னு இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடம் நம்ம டைல்ஸ் போடாமல் இருந்தது அவங்களுக்கு வசதியாக இருக்கு. இல்லைன்னா உள்ள எங்கேயுமே இருந்து ஜில்லுன்னு இருக்கும். குட்டிங்க ஜில்லுன்னு இருக்கு. அதில் வீட்டில் இப்போ அங்கே ஒரு இடம் தான் டைல்ஸ் போடாமல் இருக்குது. அது எதாவது பைப் கனெக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டு வச்சுருக்காங்க. இங்கே வாடா. சரி, ஓகேவா? எனக்கு அது தூக்கணும் போல இருக்கு. ஆனால் தூக்கினா டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இன்னொரு 2 நாள் போட்டோம். இப்போ தூக்கினா குட்டிங்களுக்கு உடம்பு வலிக்கும். சரி, ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. பால்வாடிக்கு போயிட்டு வந்தாரு. பசி எடுக்குது. சரி, ஆமாம், போய் சாப்பிடலாம். ஓகே, வீடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் வர அப்டேட் அப்படியே கொடுத்துட்டே இருக்கேன். பாய். வாமா செல்ல.